தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து கருவந்தா அன்ன சவரிமுத்து சொர்ணம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனுஷா இன்ப அபிஷேக் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், புதிய இல்லம் ஆண்டவருடைய அருளால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேந்தமரம் மனோஜ் ராணி லான்சி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப நன்மைகளுக்காகவும், எதிர் தீவினைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை அல்போன்ஸ், தங்க, பிரதீப், அமிர்தா இந்த குடும்பங்களை இறைவன் இதுவரை ஆசீர்வதித்து வந்த கிருபைக்காக நன்றி கூறி ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், நாளைய தினத்திலே தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற மெல்கீஸ் ஆதிரனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் இத்திருப்பலியிலே உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். அகரகட்டு லூர்து மிக்கேல் சேஸ் அந்தோணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தனது 55வது பிறந்த நாளை கொண்டாடுகிற லூர்து மத்தேயுவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும், ஆலய பணிகளிலே தொடர்ந்து நிறையருள் தர வேண்டும் என்பதற்காகவும், மனைவிக்கு உடலுள்ள சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், மகனுடைய வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எதிர்காலங்களை ஆண்டவர் சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளுடைய கல்வி ஞானத்திற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த மார்கரெட், ரோசி இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை தூய் அந்தோணியாருடைய பேரருளால் நிரப்பப்பட நாமும் ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது பேரன்பால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 4 முதல் 7, தொடர்ந்து 11 முதல் 13 வரை. ஆண்டவர் கூறுவது:
இஸ்ரேல் மக்களே தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றி நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுகிறார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியை உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களையே நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றிடுவாய்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்களெல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. பேய் பிடித்ததால் பேச்சிழந்த ஒருவனை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் அந்த பேயை ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ ஆண்டவராகிய கடவுள் வலிமையின் கடவுளாக, வல்லமையின் கடவுளாக நமக்கு காட்சி தருகிறார். ஆனால் அந்த வலிமையை, அந்த வல்லமையை, அந்த வாழ்வை வாழ விடாமல் சாத்தான் என்று சொல்லப்படுகிற தீய ஆவி நம்மை கட்டுப்படுத்துகிறது. ஆண்டவர் மனிதர்களை நலத்தோடு பலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக படைக்கிறார். ஆனால் இந்த சாத்தானால் அப்படியே காலப்போக்கில் நோய் நொடிகள் அந்த மனிதனை வாழ விடாமல் குறுக்கி விடுகின்றன. ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லா விதமான வளமைகளோடும் செழுமைகளோடும் மனிதர்களை படைத்தார். ஆனால் மனிதர்களோ இந்த தீமை என்று சொல்லப்படுகிற சாத்தானை அல்லது அக்கிரமத்தை தங்களது வாழ்வின் கொள்கையாக, கோட்பாடாக அல்லது அதை கடைபிடிப்பதாக மாறுகிற பொழுது இதோ சமூகத்திலே நிறைய பேர் பஞ்சத்தால் வாடுகிறார்கள். இன்னும் நிறைய பேர் துன்பத்தால் அவதிப்படுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பெரிய வளமையான அல்லது பெரிய விதத்திலே தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் எல்லோருக்கும் எல்லாமுமாய் இந்த உலகத்தை படைக்கிறார். எடுத்து பாருங்கள், வாய் என்பது நன்றாக பேசுவதற்காக கடவுள் படைத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தினுடைய உறுப்பு. ஒருவரை பேச, ஒருவரை வாழ்த்த, ஒருவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல இந்த வாய் ஆண்டவரால் இந்த பேச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு அலுவலகத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் நன்றாக எல்லாரோடும் கலகலப்பாக பேசி மகிழ்கிறவராக இருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அவர் யாரோடும் பேசுவதில்லை என்று முடிவெடுத்து விட்டார். நமது வீடுகளிலும் கூட ஒரு சிலருக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகள் இல்லை. அண்ணன் தம்பிக்கு இடையிலே, அக்கா தங்கைக்கு இடையிலே, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே அல்லது அண்டை அயலாருக்கு இடையிலே ஆனால் நன்றாக பேசிக்கொண்டுதான் இருந்தோம். நமக்கு அல்லது அவர்களுக்கு நம் மீது ஏதோ ஒரு கோபம் வருகிறது. கோபம் வந்தவுடன் சண்டையிடுகிறோம், அதிகமாய் பேசுகிறோம். பிறகு பார்க்கிறோம், எதற்காக இந்த பேச்சு? எனவே இருவருக்கு இடையிலே பேச்சற்ற ஒரு நிலை வருகிறது. அது கோபத்தினால் வரலாம், பகையினால் வரலாம், பொறாமையினால் வரலாம், ஆத்திரத்தினால் வரலாம், அல்லது சாத்தானின் பண்புகள் என்று சொல்லப்படுகிற ஏதோ ஒரு தீமையினால் இருவருக்கும் இடையிலே பேச இயலாத ஒரு நிலை. அதைத்தான் விவிலியம் சொல்லுகிறது, பேய் பிடித்தல் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. எனவே பேச்சு வராது, பேச இயலாது. ரெண்டு பேரும் நன்றாக இருந்தார்கள். ஆனால் ஒருவருக்கு இன்னொருவர் மீது பொறாமை வந்தது. பொறாமை வந்த பிறகு அவர்களுடைய உறவு சிதைந்தது. அந்த உறவு சிதைந்த பிறகு அங்கே பேச்சுவார்த்தை இல்லை. அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி நகர்ந்த பொழுது
அதை பேய் பிடித்த நிலை என்று சொல்லுகிறோம். அங்கே ஆண்டவர் அதை குணப்படுத்துகிறார். ஏன் குணப்படுத்துகிறார்? ஏனெனில் மனிதர்கள் வாழ வேண்டும், 100% 100 மடங்கு பலன் தந்து வாழ வேண்டும். பலன் தருவதும் வாழ்வதும் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம். நீ இருட்டாய் இருக்கக்கூடாது, இருளாய் இருக்கக்கூடாது, நீ பலகீனனாய் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, மோயிசன் ஆண்டவர் அவரை கூப்பிடுறாரு, வா வந்து எனக்காக பார்வோன் மன்னனிடம் போய் நீ பேசு. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் திக்குவாயன், எனக்கு பேச்சு வராது. ஏன் திக்குவாயன்? அவர் ஒரு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து ஓடி வந்து விட்டார். இப்போது நான் போய் பார்வோன் மன்னன் முன்னால் நின்னால் எனக்குள் ஒரு குற்றம் இருக்கிறது, எனக்குள் ஒரு பாவம் இருக்கிறது, எனக்குள் ஒரு தீமை இருக்கிறது. நான் எப்படி பேசுவேன்? எனக்கு திக்கும் திணறும். யோசித்து பாருங்க. ஏண்டா பேசாமல் இருக்க, ஏதாவது பேசு அப்படின்னு நம்ம கேட்குறோம். எதுக்கு இருக்கிறாள்? பேசவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? தலையை கவுந்துக்கிட்டே நின்னா பேச்சே வரலன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் குற்றத்தால் தலை கவிழ்ந்து நிற்கிறார்கள். தான் தவறு செய்ததால் அவர்களால் பேச இயலவில்லை. அதைத்தான் மோயிசனுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், வாயை படைத்த எனக்கு தெரியாதா எப்படிப்பட்ட பேச்சு, எப்படிப்பட்ட வல்லமையான பேச்சு பேச வேண்டும் என்று? ஆகவே நான் உன்னை அனுப்புகிறேன், போய் பேசு, உண்மையை பேசு, நன்மையை பேசு, அமைதி சமாதானம் என்பதை பேசு, விடுதலை என்பதை பேசு, வாழ்வு என்பதை பேசு. நீ பேசு, அங்கே வெற்றி கிடைக்கும். ஏனெனில் உன்னை பேச செய்கிறவர் நானே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒருவேளை நல்ல மனம் அல்லது இந்த ஆன்மீகம் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் மனம் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள் ஒளி போல் வெளிப்படையாய் வந்து கொண்டே இருக்கும். இயேசுவை அவர்கள் அணைத்துவிட முயற்சி செய்தார்கள், பொய்மையாய் அவரை காயப்படுத்த முயற்சி செய்தார்கள், பெயல்சபூலை கொண்டல்லவா என்று. ஆனால் அந்த காயத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டு கோபமாய் வன்மமாய் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏன்னா இயேசு எருசலேமுக்கு போகிற பாதையிலே ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் உள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் சமாரியர்கள். உடனே சீடர்கள் சொல்வார்கள், இயேசுவே எங்கள் கையில் இப்போ பவர் இருக்குது, அணுகுண்டு இருக்குது, பெரிய ஆயுதம் இருக்குது, வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவர்களை விழுங்கட்டும் நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் சீடர்கள் பக்கம் திரும்பி கடிந்து கொள்வார், அப்படி எண்ணாதே, அது தவறு. உன்னுடைய உள்ளத்திலே சாத்தான் கொடுக்கிற ஒரு கோபத்தை, வெறுப்பை, பகையை, பொறாமையை அல்லது அது தருகின்ற ஒரு எதிர்மறை எண்ணத்தை உள்ளே நீ வாங்கி கொண்டாய் என்றால் நீயும் அழிந்து போவாய். எனவே அமைதியாயிரு என்று சொல்லி அந்த சமாரியர்கள் ஊரை விட்டுவிட்டு வேறொரு ஊர் வழியாக சுற்றி எருசலேமை நோக்கி பயணப்படுவார். அதே போலத்தான் இங்கும் அவரை காயப்படுத்த, அவரை அசிங்கப்படுத்த, இயேசுவை வாயடைக்க செய்ய இங்கே அவர் மீது அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்ட போது கூட, இது இரண்டாவது பகுதி புரியுதா? முதல் பகுதி அங்கே ஒரு பாவம் இருந்தது அல்லது தீமை இருந்தது, அதனால் அங்கே வாயடைக்கப்படுகிற நிலை. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நல்லவர்கள், உண்மையானவர்கள், ஆண்டவருக்குரியவர்கள், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் கூட உங்களை பேய் பிடித்து பேச்சற்ற நிலைக்கு கொண்டு போவதற்கு உலகம் வைத்திருக்கிறது ஒரு பொய்மை என்கின்ற ஆயுதம். அதை உங்கள் மீது எரிகின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? கோபத்தினாலோ பொறாமையினாலோ பகைமையினாலோ அல்ல, காயத்தினால், வருத்தத்தினால், வலியினால், வேதனையினால் பல சமயங்களில் மௌனமாகி விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லுகிறார், இதோ அவர்கள் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று சொன்ன பொழுது இன்னும் மற்ற ஊர்களுக்கு போனார். நம்ம ஏற்றுக்கொள்வதற்கென்று இந்த உலகத்தில் யாருமே இல்லாமலா இருப்பார்கள்? நன்மையின் மனிதர்கள், உண்மையின் மனிதர்கள் இந்த உலகத்தில் துப்புரவாக இல்லாமலா போய்விட்டார்கள்? அவர்களை போய் பார்த்தார், அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். அங்கும் அவரை 4 பேர் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், 4 பேர் புறக்கணித்திருப்பார்கள். ஆனால் ஒரு காட்டுக்குள்ள போறோம், முள்ளா கிடக்கு, காலை பார்த்து பார்த்து வச்சு நம்ம போறது இல்லையா? ஏனெனில் இலக்கை அடைய வேண்டும், வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வுக்கான ஆதாரங்களை நாம் செயல்படுத்தியே ஆக வேண்டும். எனவே அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். அவரை பேய் பிடித்தவனைப் போல வாயடக்கி பேச்சற்று இருக்க செய்ய எந்த சக்தியாலும் முடியவில்லை. சிலுவையில் தொங்குகிற பொழுது கூட தந்தையே இவனை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை பேசினார்.
இன்று வரை உலகம் அதை வியந்து பாராட்டுகிறது. எந்த மனிதனையா எப்படி செய்ய முடியும் என்று கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எந்த நாட்டை சார்ந்தவர்களும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அப்படி ஒரு மனுஷனை நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. சிலுவையில் தொங்குகிற பொழுது கூட தன்னை கொன்றவர்களை கூட மன்னித்தேன் என்று சொன்னாரே, எப்பா இயேசு என்றால் அது வேற. கற்பித்தல் என்பது சிலுவையில் மரணம் நடக்கிற பொழுது கூட அதுவரை அவர் எப்போதும் ஊமை அல்ல, பேச்சற்ற நிலைக்கு போகவில்லை. விண்ணரசை பற்றிய செய்தியை சொன்னார். அங்கே போய் கவனமா இருங்கடா, ஆனால் இப்படி செய்யுங்கடான்னு தீவினையின் செய்தியை ஒரு நாளும் சொல்லவில்லை, தீமையை ஒரு நாளும் பேசவில்லை. அவர் அங்கும் நற்செய்தியை, விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். யாருக்கெல்லாம் தேவைப்பட்டதோ நோய் நொடிகளை குணமாக்கினார். மற்றவர்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை, வெறுப்பு கொள்ளவில்லை, வேதனை கொள்ளவில்லை, மாறாக பரிவு கொண்டார். ஐயோ பாவம், அவங்களுக்கு கூறு அவ்வளவுதான். ஐயோ பாரம், அவங்களால அவ்வளோதான் வாழ முடியும், அவ்வளோதான் யோசிக்க முடியும். நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் மேல் பரிவு கொண்டார். எனவே அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொள்வதால் தான் இந்த உலகம் இன்னும் தப்பித்திருக்கிறது. கடவுள் நம்மீது கருணையோடு இருப்பதால் தான் இன்னும் இந்த பூமி அழியாமல் இருக்கிறது என்பது உண்மை என்று சொன்னால், அன்பு குழந்தைகளே, நாமும் இந்த இரக்கம் பரிவு என்கின்ற பண்பை உள்ளார்ந்த பண்பாய் கொண்டு எங்கெல்லாம் நன்மைகள் செய்ய முடியுமோ பேசிக்கொண்டே இருப்போம், செய்து கொண்டே இருப்போம், நம்மை எக்ஸ்பிரஸ் பண்ணி கொண்டே இருப்போம், நம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். நம்முடைய செயல்கள் போதனையின் செயல்களாக, சாதனையின் செயல்களாக, ஆசீர்வாதத்தின் செயல்களாக இருந்து கொண்டே இருக்கட்டும். ஏனெனில் வாழ்வு எத்தனை ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது. அதுவரை நாம் செய்ய வேண்டிய காரியம் கடவுளின் பணியாளர்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. ஆம், நான் ஆண்டவரின் வேலையாள், நான் ஆண்டவரின் அறுவடைக்கான வேலையாள். இதை மட்டும் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கோபமும் வராது, வலி வேதனை என்கின்ற வருத்தமும் வராது. நாம் நம்முடைய பாதையில் பயணித்துக் கொண்டே இருப்போம். அந்த அருளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, கோடியற்புதர் தூய் அந்தோணியாரின் நவநாளை முன்னிட்டு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது பேரின்பத்தின் நிறைவாய் எங்களை வழிநடத்துவதாக ஆண்டவராக்கி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூய் அந்தோணியாருடைய நவநாளில்
உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்தீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் எங்களுக்கு பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் ஒக்ககுந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து உற்சாகத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எமது
நாளைய தினம் தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற மெல்கிஸ் ஆதிரனை நாம் சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். அதுபோல் இன்று தனது 55வது பிறந்த நாள் கொண்டாடுகிற லூர்து மத்தேயு இவருக்காகவும் நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இத்தெய்வீக திருப்பலிக்காய் நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு உமது பேரன்பால் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.